வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை மாதம் மாதம் உங்களுக்காக வழங்கி கொண்டு வருகின்றோம். நம்ம இந்த தொகுப்பில் மீனராசிக்காரங்க, உங்கள் ராசி மீனராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். காலதேவன் வீட்டில் இது 12ஆம் இடம், கடைசி வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் நிறைவுன்னு சொல்லணும், கடைசின்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குத கடைசி பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, நிறைவு குழந்தை. இந்த கல்யாண பத்திரிகையில் கூட சில ஒரு மாற்றம் ஏற்றம் இருக்கும். முதல் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு கல்யாணம் முடிக்கும்போது திருவளர்ச்செல்வின்னு போடணும். முதல் பையனாக இருந்தால் திருவளர்ச்செல்வன் அப்படின்னு போடணும். அதே உங்கள் வீட்டில் அது கடைசி குழந்தைன்னு சொல்லக்கூடாது, நிறைவு குழந்தைனா திருநிறைச்செல்வன், திருநிறைச்செல்வி. இதுதான் நிறைவும் கொண்டு வரணும். அது கடைசிங்கிற வரக்கூடாதுக்காக அப்படி நம்ம தமிழில் உள்ள அப்படி சுத்தமாக சொல்லி வச்சாங்க. அப்போ நிறைவான ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க, அதுதான் அந்த வீட்டில் போய் குரு ஆட்சி பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காங்க பார்த்தீங்களா. நிறைவான இடத்துல போய் உங்கள் வீட்டில் தான் குரு ஆட்சி, குருவோட வீடு தான் மீனராசி. அந்த குரு வீட்டில் போய் சுக்கிரன் போய் உச்சமாகறாரு. இப்போ வலிமையான இடமா. அப்போ மீனராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் பின் வாழ்க்கை, அதாவது முன் வாழ்க்கையோட பின் வாழ்க்கையில் நல்ல வலுவாகவும் திறமையாகவும் உச்சம் பெற்று இருப்பீர்கள். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வாழ்க்கையில் மீனராசிக்காரங்க போராட்டம் போது இருக்கும். ஒரு 40-45 வயசுக்கு மேலே நல்ல வாழ்க்கையில் எல்லா வசதியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி அமையும். தசாபுத்தி தந்தமாக சில பேருக்கு மாறுபடும் மொழிய கிட்டத்தட்ட ஒரு 70% மக்களுக்கு அது சிறப்பான பலனையே கொடுக்கும். சரி, இப்போ பொதுவாக பார்ப்போம். உங்கள் மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி, உங்கள் லக்கணம், அது கூட ராகுங்கிற அரவுகோல் அங்கே இருக்குது. நீலக்கலர் கொண்ட பாம்பு அங்கே உட்காந்துருக்காங்க. என்ன சாமி, சொந்த வீட்டுக்குள்ளே போய் பாம்பு உட்காந்து எப்படி இருக்குங்கய்யா அப்படின்னா, அதில் தான் சூட்சும ரகசியம். பாம்பு உண்மையிலேயே அது விஷம் கொண்ட பாம்பு தான். ஆனால் இருக்கிற இடம் குருவோட வீடு. ஆணோ பெண்ணோ மனிதனோ மிருகமோ இடம்பொருளுக்கு தகுந்த மாதிரி தன் இனத்தை, தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்கிறது. அது எவ்வளோ பெரிய ஆனதான் சரி. சீறி வந்த பாம்பு கூட ஒரு இதை பார்த்தோன்னே அப்படியே தன்னோட தன்னை அந்த மகுடி ஊசின என்ன ஆகும், மகுடி ஊதுவாங்க, அப்படியே தன்னை அப்படியே இணந்துடும். அது மாதிரி குரு வீட்டில் போனவுடையும் அதோடைய வேகம் குறைந்து விவேகம் அதிகரிக்கும். பழமொழி சொல்லுவாங்க, பூவோட சில நார் மணக்குதியா. எப்படி மணந்துச்சு அப்படின்னா, அந்த பூவோட வாசத்தோட தன்மை நாறு பெற்று விட்டது. குருவோட அருள் அந்த ராகு பெற்றனால அது ராகுவோட அம்சமாகி குருவோடு சேர்ந்த ராகு மிக சிறப்பான பலனையே உங்களுக்கான கொடுப்பார் என்பதே ஐயமில்லை. அப்போ எப்படி சொல்லுவார் அப்படின்னா, குணம் மாறினால அவர் போகத்தன்மையை அதிகமாக கொடுப்பார். போகம்னா திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிற குழந்தை கொடுக்கறது, இடம் மாற்றம் கொடுக்கறது, சின்ன சின்ன மறைமுக சம்பந்தப்பட்ட நோயையும் கொடுப்பார். சின்ன மறைமுக பிரச்சனையும் கொடுக்கத்தான் செய்வார். கொடுத்தாலும் அதை கொடுத்து இதை செய்வார். உன்னை கெடுத்து கொடுக்கறது. அது வந்தது தெரியணுமா, அதுக்காக ஒரு உசுப்பி விட்டு அப்புறம் பாரு சொல்கிறோம்ல, இந்த படான்னு உசி போடுவோம், அப்புறம் நான் தான் வந்திருக்கேன், நான் தான் அந்த மாதிரி ஒரு 30% ஒரு டைட்டான ஒரு செயலை கொடுத்துட்டு 70% நல்ல நன்மையை கொடுப்பார் அந்த ராகு பகவான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசி 2ஆம் இடம் சுத்தம் 3ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்கிறார். உங்களுடைய வீட்டு கதாநாயகன் 3ஆம் இடத்துல ரிஷப வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. இந்த 3ஆம் இடம் காரிய வெற்றி மறைமுகமாக இருந்தாலும் அவர் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாகும். இந்த புரட்டாசிமா சுப விரயங்கள், சுப செலவுகள், ஏதாவது செலவு இருந்துக்கிட்டே இருக்குமியா. கிரகங்கள் நல்ல வாய்ப்பு அழகாக உங்களை அமைப்பாக இருந்தால் சுப செலவுகள், அந்த கிரகம் கொஞ்சம் வலிமையில் இருந்தால் அசுப செலவுகள், மருத்துவ செலவுகள், சின்ன கடன் பிரச்சனை செலவுகள், எவ்வளோ சம்பாத்தியம் மாதிரிலாம் தங்க மாட்டேங்க சாமி, தண்ணியாக போயிடுதியா அப்படின்ட்டு சில புலம்பக்கூடியவங்களாம் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருப்பீங்க. இருந்தாலும் அதெல்லாம் செலவழிச்சா தான் இந்த புரட்டாசி மாதம் ஆசைகள் நிறைவேறும் மாதமாக உங்களுக்கு அமையும். வச்சுக்கிட்டே இருந்தால் சரி வராது. அரிசியை வச்சுக்கிட்டே இருந்தால் இப்படி சோறாகி பொங்கி சாப்பிட முடியும். அரிசி எடுத்து செலவழித்து பொங்கி சாப்பிட்டா தான் வயிறு நம்பும்.
அந்த மாதிரி செலவு அழிக்க தான் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும். உண்மை தானே? அதே போல் உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்த தாய், அதே போல் கல்வி, சுகம், அதில் கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கும். இப்போ தாய்க்கு செலவாகிறது, தாய் சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தில் கொஞ்சம் செலவில் வரக்கூடிய உங்கள் தாய்க்கு செலவாகும். அது சுபவிரயமாக இருக்கலாம், அதே அசுபவிரம் இருக்கலாம். அதே மாதிரி நல்ல குழந்தை வந்து இந்த நேரத்தை படிக்க கற்றுக்கிறணும். இந்த புரட்டாசி மாதம் இது ஒரு தெய்வீகமான மாதம், சுபகாரியம் கிடையாது, ஆனால் இறைவனுக்கு உகந்த மாதம். அப்போ குழந்தைகள்லாம் வெள்ளன எந்திரிச்சு படிக்கிறது, நல்ல ஞானம், நல்ல கல்விலாம் உங்களுக்கு 100% அமையும். இப்போ என்ன நினைப்பீங்க, எல்லா குழந்தைகளும் நம்ம முதல் மார்க் எடுக்கணும், எல்லா குழந்தைக்கும் ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை நிறைவேறணும்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அதிகாலை எந்திரிச்சு நல்லா உங்களுடைய புத்தகங்களை எடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டி நல்லா படிங்க. கண்டிப்பான முறையில் புரட்டாசி மாதம் உங்கள் ஆசை நிறைவேறும் மாதமாக இருக்கும். 5 சுத்தம். 6ஆம் இடத்துல புதன். 6ஆம் இடத்துல புதன் கடன் எதிரி சத்துரு. அவர் புதன் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறைஞ்ச புதன் எவ்வளோ கண்ணு இருந்தால் தீர்த்துருவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. எதிரி கூட பார்த்தா கூட அப்படியே சரிங்க, அப்படி வேகமாக திட்டுவான், பக்கத்தில் உடனே பம்பிடுவான். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாவனை, அதுக்குண்டான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் கடன் எதிரி பிரச்சனை எவ்வளோ இருந்தால் சரி பண்ணி கொண்டுருவீங்க. இருந்தாலும் கடன் பிரச்சனையை கொஞ்சம் ஓரளவுக்கு தவிர்த்து விடுங்கள், அது நல்லது. 7ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல கேது. இப்போ 7ஆம் இடத்துல கலஸ்தானத்துக்குன்னா தொடர்புகள், கணவன் மனைவி உறவுகள் எல்லாத்துலேயும் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். ஏன்னா கேது ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அதோட சூரியன் இருக்கிறாரு, சுக்கிரன் சேர்ந்து உட்காந்துருக்கிறார். அப்போ ரொம்ப நீங்கள் பேராசைப்படாமல் அளவோடு ஆசையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்கும். இந்த அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மீனராசிக்காரங்கள் இந்த அகலக்கால் வைக்காமல் அளவோடு காலை வைத்தால் அந்த அளவு பலமாக அமையும். ஒரு பைக்கில் போகிறோம், 40 போனால் நல்லா நிதானம் போயிட்டு ஸ்பீட் பிரேக் வந்தால் கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம். 100 ஓனிங்கன்னா என்ன ஆகும், வண்டியும் பஞ்சர் ஆகிரும், நம்மளும் பஞ்சர் ஆகிரும். அப்போ ரொம்ப நமக்கு ஒரு எமோஷன் ஆகி அதிக ஸ்பீடு ஆபத்து. அதெல்லாம் விவேகமாக மெல்ல செஞ்சு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கட்டுப்பட்டு அமையும். புரட்டாசி மாதம் நீங்கள் நினச்சதை அடையலாம். கேது பகவான் உட்காந்துனால விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அதே போல் இந்த சங்கடா சதுர்த்தி மாதம் வரும், அதில் நீங்கள் பூஜை பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பு. இந்த புரட்டாசி மாத காலங்களில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால மாதாந்த வெள்ளி எனக்கு விளக்கு போடுறது, மாவிளக்கு எடுக்கிறது, அம்மன் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் இங்கே 6ஆம் இடத்துல நீசமாகி இருக்கிறனால உங்களுக்கு சூரியன் யோகாதிபதி. அதனால் சூரியன் வழிபாடு பண்ணுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அதிகாலை எந்திக்கிறதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் ராசி 12ஆம் இடத்துல போய் சனியும் சந்திரன் இருக்கான். சந்திரன் மாறிக்கிட்டே இருப்பார். சனி இருக்கிறனால மறைமுக சம்பந்தப்பட்ட நோய்கள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். வெளியூர் பிரயாணங்களில் கொஞ்சம் தவிர்த்திருப்பது நல்லது. இரவு நேரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பயணம்பரை தவிர தனியாக போகாமல் கொஞ்சம் சேர்ந்து போய் வாருங்கள். உங்களுக்கு உண்டான மறைமுக தொடர்புகள், மறைமுக எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க. கொஞ்சம் வண்டியில் போகிறது, அதே போல் புதிய முகங்கள் பழக்கமாகிறது, வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் பழக்கமாகறதுல கொஞ்சம் நிதானமாக பழகிங்க. ரொம்ப அதிகமாக அவங்கள்ட்ட போய் உறவு கொண்டாடி உங்களுக்கு உண்டான இதை நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்கள் அதிகம் பேசிட்டா உங்களை ரொம்ப இதாக நினச்சிருவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அளவோடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் உங்கள் நினச்சது 100% அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த உங்கள் ராசி மீனராசி தான். ஆனால் மீனராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். வயசு தகுந்த மாதிரி உங்கள் தசைகள் மாறும், பலன்கள் மாறும். வயசு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுக்காக ஒன்று போல் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. 40 வயசுல பலன் இருக்கும், 10 வயசுல பலன் இருக்கும். அந்த தசைகள், அந்த லக்னாதிபதிகள் கூட தொடர்புகள், நீங்கள் என்ன சாரம் வாங்கியிருக்கீங்க, நிறைய அது இருக்குங்க. ஜாதகங்கிறது கடல் மாதிரிங்க. 100%, 70% கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு அது செட் ஆகும், புரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியிடங்கள் போகிறது, வெளியே இன்ப சுற்றுலா போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 7.5 சனி வரை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நிதானத்தை கடைப்பிடித்தால் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம்
அற்புதமான மாதமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய இறை வழிபாடு திருநள்ளாறு போயிட்டு வர்றது, செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி சப்தகன்னி மாதாவை வழிபாடு பண்ணுறது, வீட்டில் நல்ல நிறங்குடம் வச்சு தண்ணி பூஜை பண்ணி அந்த பூஜைக்கு நைட்டு வச்சு காலையில் வாசலை தொளிக்கிறது நல்ல செழிப்பான பலன் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. கன்னிமொழியில் ஒரு நிறங்குடம் தண்ணி வைப்பாங்க, அதில் தாமரை போட்டு வச்சுருவாங்க, அதில் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருவாங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து வாசல் தொளிப்பாங்க. இப்போ வீட்டில் வைப்ரேஷன் வெளியே கொண்டு வரும்போது நமக்கு வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கும். கங்காதேவி அனுக்கிரகமும் மகாலட்சுமி அனுக்கிரகமும் குருவருளும் திருவருளும் உங்கள் வீட்டில் பொங்க பொங்க புரட்டாசி மாதம் அமையும்னு சொல்லி மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் ஆசை நிறைவேறும் மாதமாக இருக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.